மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிதம்பரம். விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக மானாமதுரை பகுதியில் இன்று 1 மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு இடங்களில், குறிப்பாக மானாமதுரை அருகே உள்ள ராஜகம்பீரம், மூங்கிலூரணி, கீழமேல்குடி, சங்கமங்கலம் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் இல்லாமல் கடந்த 10 தினங்களாக குளிர்ச்சியான நிலையே இருக்கிறது. அவனியா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சன். அதாவது கடந்த சில தினங்களாகவே விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வந்த நிலையில தற்போது கடந்த 40 நிமிடங்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டித்தீர்த்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோலியனூர், வளவனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், காணை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 40 நிமிடங்களாக கனமழை கொட்டித்தீர்த்து வருகிறது. இதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக செஞ்சி, மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 2-3 நாட்களாகவே மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக வெப்பம் நீங்கி குளிர்ச்சி வைக்கிற சூழலில் இது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. சூப்பர் 30 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வைகை ஆற்றை முழுமையாக சுத்தம் செய்து விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் வைகை ஆறு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசன தேவையை பூர்த்தி செய்கிறது. மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் வைகை ஆறு 50% ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் மீதமுள்ள இடங்களில் கருவேல மரங்களும் நாடல் புற்களும் வளர்ந்துள்ளன. இதனால் நீரோட்டம் தடுக்கப்பட்டு ஒரு பகுதியிலேயே தண்ணீர் செல்வதால் ஆற்றை ஒட்டி இருந்தாலும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வைகை ஆற்றில் முள்ளு புதர்களும் வேலிக்கருவலும் நாணலும் மண்டி காடாக காட்சியளிக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரளவுக்கான வேலைகளும் செய்கிறாங்க. முழுமையான இதில் கவனம் செலுத்தலை. வைகை ஆற்றை முழுமையாக சுத்தம் செய்து விவசாயத்திற்கு தண்ணீர் முழுமையாக கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.